ஆனால் நம்ம எல்லாருமே அது எதுக்குன்னே தெரியாமலே வைத்திருப்போம். அது அந்த அக்னியை வீட்டிற்கு கொண்டு வருவதற்காகத்தான். எங்கே திருமணமானது நடந்ததோ, அது ஆலயத்தில் நடந்திருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, அங்கிருந்து அந்த அக்னியை வீட்டிற்கு கொண்டு வந்து அது அணையாமல் தினந்தோறும் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டுமாம். திருமண நாளையும் தங்களுடைய அந்த தமிழ் மாதத்திலே எந்த நட்சத்திர நாளிலே திருமணமானது நடந்திருக்கிறதோ அதே நட்சத்திர நாள் தான் ஒவ்வொரு வருடத்திலும் வரக்கூடிய அதே தமிழ் மாதத்திலே அந்த நட்சத்திர நாளில்தான் இவர்கள் அந்த திருமண நாளையும் கொண்டாட வேண்டும். பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னு தானே சொல்றோம். அதே போலத்தான் எப்படி தெய்வமூர்த்தங்களுக்கு வைத்திருக்கிறார்களோ அதே போல சாந்திரமான சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையை பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறந்த நாளை போல திருமண நாளையும் நட்சத்திரப்படி கொண்டாடலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தேகமே இல்லாமல் திருமண நாளையும் நட்சத்திரப்படிதான் கொண்டாட வேண்டும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், பர்த்டே அப்படிங்கிறத கூட, பிறந்த நாள் என்பதை கூட அந்த ஆங்கில தேதிப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வெட்டிங் டே அப்படின்னு வரும்பொழுது கூட அனிவர்சரி, வெட்டிங் அனிவர்சரிங்கிற பேரில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா அந்த இங்கிலீஷ் டேட், ஆங்கில தேதியை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது முற்றிலும் தவறு. எப்படி பிறந்த நாளை நம் எந்த மாதத்திலே பிறந்தோமோ, எந்த தமிழ் மாதத்திலே பிறந்திருக்கிறோமோ அந்த மாதத்திலே வரக்கூடிய நட்சத்திரத்தின்படி கொண்டாடி கொண்டு வருகிறோம். இது நம் தமிழ்நாட்டினுடைய சம்பிரதாயம் மற்றும் கேரள மக்களுடைய சம்பிரதாயமாக இருக்கிறது. இது சௌரமான அடிப்படையிலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு விதி அப்படின்னு சொல்லுவார். இதே சாந்திரமானத்தை சேர்ந்தவர்கள், அதாவது சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, அவர்கள் பிறந்த திதியை, அந்த திதின்னு சொன்னாலே தேதி அப்படிங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்லிண்டே வரோம். அந்த பிறந்த திதியை கொண்டு அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இப்போ உதாரணத்திற்கு நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்றோம், கோகுல அஷ்டமி, கோகுலாஷ்டமி அப்படின்னு தானே சொல்றோம் கிருஷ்ண ஜெயந்தினால. இந்த மாதிரி அந்த திதியை அடிப்படையாக கொண்டுதான் பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னு தானே சொல்றோம். அதே போலத்தான் எப்படி தெய்வமூர்த்தங்களுக்கு வைத்திருக்கிறார்களோ அதே போல சாந்திரமான சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் தாங்கள் பிறந்த திதியையே தேதியாக கொண்டிருப்பார்கள். அதே போலத்தான் அங்கே என்ன விதியோ அதே விதிதான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகிறது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமண நாளையும் தங்களுடைய அந்த தமிழ் மாதத்திலே எந்த நட்சத்திர நாளிலே திருமணமானது நடந்திருக்கிறதோ அதே நட்சத்திர நாள் தான் ஒவ்வொரு வருடத்திலும் வரக்கூடிய அதே தமிழ் மாதத்திலே அந்த நட்சத்திர நாளில்தான் இவர்கள் அந்த திருமண நாளையும் கொண்டாட வேண்டும். சரி சார், திருமண நாளை கொண்டாட வேண்டும் சொன்னால் எப்படி கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? திருமண நாள் அப்படின்னு வரும்பொழுது இந்த கேக்கு வெட்டி கொண்டாடுறது இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஈவினிங் டைமில் நம்ம பண்ணிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணுறோங்கிறதெல்லாம் வேறு விஷயம். முறையாக நம்முடைய சம்பிரதாயத்தின்படி ஒரு திருமண நாளை கொண்டாட வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், அந்த அக்னியை ஆராதனை செய்ய வேண்டும்ங்கிறார். திருமணம் என்பது எப்படி நடந்திருக்கும்? அக்னி சாட்சியாகத்தானே அந்த திருமணத்தையே நடத்தி இருப்பார்கள். அதே போல ஒவ்வொரு வருடமுமே அந்த அக்னி பகவானுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக அந்த அக்னியை ஆராதனை செய்ய வேண்டும். சார், அக்னியை ஆராதனை பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்னு சொன்னா, எப்பொழுதுமே எல்லா பிரிவினருக்குமே ஒரு விஷயங்கிறது உண்டு. அந்த திருமணத்திலேயே அக்னி சாட்சியாக ஒரு ஹோமத்தை பண்ணி தானே அந்த கல்யாணங்கிறதையே பண்றா. அந்த அக்னியை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் சொல்றார். அந்த கல்யாண செட்லயே பார்த்தோம்னா ஒரு பானைங்கிறத கொடுத்துருப்பா. சின்னதா ஒரு சட்டி பானை மாதிரி ஒரு பானை இருக்கும். அந்த பானைக்கு வெள்ளை கலர்ல ஒரு சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருப்பா. ஆனா நம்ம எல்லாருமே அது எதுக்குன்னே தெரியாமலே வைத்திருப்போம். அது அந்த அக்னியை வீட்டிற்கு கொண்டு வருவதற்காகத்தான். எங்கே திருமணமானது நடந்ததோ, அது ஆலயத்தில் நடந்திருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, அங்கிருந்து அந்த அக்னியை வீட்டிற்கு கொண்டு வந்து அது அணையாமல் தினந்தோறும் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டுமாம்.
ஆனால் அதெல்லாம் இப்போ நம்ம யாரும் பண்ணுறதில்ல. ப்ராக்டிக்கலாக அந்த உபாசன அக்னி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. எதுவும் செய்யாமல் போனால் கூட அந்த வெட்டிங் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அன்றைக்கு மீண்டும் ஒரு முறை அந்த அக்னியை ஆவாகனம் செய்து வீட்டில் சின்னதாக ஒரு ஹோமம் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கோங்களேன். ஒரு கணபதி ஹோமம் பண்ணுற மாதிரி கூட நினச்சிண்டு அந்த அக்னி பகவானை ஆராதனை செய்ய வேண்டும், அந்த அக்னிக்கு நன்றியை செலுத்த வேண்டும். எங்களுடைய உறவானது காலம் காலத்திற்கும் தொடர வேண்டும். எப்படி திருமண நாள் என்று நான் இந்த உறுதிமொழியை சொன்னேனோ, 100 ஆண்டு காலம் நீயும் நானும் இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனைவியிடத்திலே நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன், நான் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறேன். அதற்கு நீதான் துணையாக இருக்க வேண்டும், நீதான் சாட்சியாக இருக்க வேண்டும். இதே போல நாங்கள் என்றென்றும் இணை பிரியாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு திருமண நாளின் பொழுதுமே அந்த அக்னி பகவானிடத்திலே வைக்க வேண்டியது. அந்த அக்னி பகவானவர் நிச்சயமாக உங்களுடைய உறவினை காப்பாற்றுவார். இது போக அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அந்த அக்னியை ஆராதனை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் 2 பேர்லேயும் அர்ச்சனைகளை செய்து கொள்ள வேண்டியது, இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. அது போக கல்யாணம்னு சொன்னாலே என்ன பண்ணுவோம், ஒரு 10 பேருக்கு சாப்பாடாச்சும் போடணும் இல்லையா, ஒரு 1000 பேரை கூட்டி தான் நம்ம கல்யாணத்திலே சாப்பாடு போட்டிருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு திருமண நாளன்றுமே குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்காவது அன்னதானத்தினை செய்ய வேண்டியது. இப்படித்தான் ஒவ்வொருவருமே தங்களுடைய அந்த திருமண நாளை வருடந்தோறும் கொண்டாட வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.